ராமராஜ் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பர்வத்தின் அதிபதியே, துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் ஐயா. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகமே கடிகூடும் என்று வேத்து வாசிக்கிறோம் அல்லவோ கர்த்தாவே. ஐயா, எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் சபையிலே நீண்ட நாட்களாக நாங்கள் அனுசரம் கொடுக்கவில்லை என்று அறிந்து என் தேவன் மனம் நிறைந்து எங்களுக்கு இந்த நாளிலே ஐயா சகோதரிக்கா ஜெபிக்கிறோம். தகப்பனே சகோதரி ஞானஸ்தானம் எடுத்தது மட்டுமல்லாமல் ஐயா தேவர் ஆசீர்வதித்திருக்கான்னு கேட்ட செய்தியின்படியாக சபைக்கு புரோஜனமுள்ளவர்களாக, சமுதாயத்துக்கு புரோஜனமுள்ளவர்களாக, ஐயா குடும்பத்துக்கு புரோஜனமுள்ளாக மாற உதவி செய்கிறார். தகப்பனே, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று கர்த்தர் எங்களுக்கு எல்லா செய்தி கொடுப்பார் என்று சொல்லி நம்பி இன்னைக்கு ஞானஸ்தானம் எனக்கு உதவி செய்வீராக தகப்பனே, அவளை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் தான் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுடன் நல்ல பிதாவே. நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? ஒரு பாவம் மன்னிக்கப்படும் நிச்சயம் இருக்கிறதா? இனி இந்த வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்காக வாழ்வீர்களா? உங்களை போன்ற அநேக சகோதரிகளை கிறிஸ்தவர்களை கொண்டு வருவீர்களா? நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் வாயினால் அறிக்கையிட்டபடியினாலே கர்த்தருடைய கட்டளையின்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். என் பாவம் தீர்ந்து போனதால் பேரன்பை ரட்சித்தார், சீரக்கியன்ப நல்கினார். என் பாவம் தீர்ந்து போனதால். சரி, பாலா ஜோம்னு ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். முறை இப்பொழுதும் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உலகத்தை பற்றி அறிந்து அதிலிருந்து ஊக்கி உட்பட்டு ஆண்டவரே புது சிஷியாக ஆண்டவரே தங்களை ஆண்டவரை புதுப்பித்துக் கொண்டு மக்களாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த ஆசிரியர்களாக ஆண்டவரே உட்பட்டு ஆண்டவரே கிறிஸ்துக்குள்ளாக மரித்து ஆண்டவரே கிறிஸ்துக்குள்ளாகவே ஒழுகி ஆண்டவரே தேவனுக்காக பிழைக்கிறவர்களாக ஆண்டவரை சாட்சியாய் வாழ்கிறவர்களாக ஆண்டவரே பார்க்கும் ஆண்டவரே மகிமையாகவும் நினைத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சாரராமணி, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களா? முழுமையாக அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இயேசுவை உத்தமமாக பின்பற்றுவீர்களா? நான் இயேசு கிறிஸ்துவை என்னை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்தபடியினால் உங்களுடைய வார்த்தையின்படியே கர்த்தருடைய கட்டளையின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். மன்னிப்பை
இந்த நாள் என் பாவம் தீர்ந்து போனேனாம். என்னை ரட்சித்தார். சீராக்கி இன்பம் நல்கினார். இந்த நாள் சிவலிங்கம் ஜெபம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரி ஞானசாந்தி கீழ்ப்படிம்படியாக கத்தமுடைய கட்டளை கீழ்ப்படிம்படியாக கிருபை இரக்கம் பாராட்டு நன்றி. எனக்காக சிலுவையில பாவத்துக்காக மரித்து அடக்கமான 3ஆம் நாள் உயிர்த்திருந்தார். மறுபடியும் ஆண்டவராக விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொண்டு இப்படி கட்டளை கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரை சகோதரி அர்ப்பணிச்சு ஒப்புக்கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நானும் சான்று எடுத்து சபையிலும் சமுதாயத்திலும் அக்கம் பக்கத்திலும் குடும்பத்திலும் சாட்சி வழிபட கத்தரை எடுத்து சகோதரி பயன்படுத்தும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக சகோதரி கொடுத்து உலகத்தின் முடிக்கணும் சகல நாட்களும் கூட இருந்து நீ நடத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. தங்கை அருணா, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? இயேசுவின் பிள்ளை என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? இயேசுவுக்காக வாழ்வீர்களா? உங்களை போன்ற பெண்களை இயேசுக்களை கொண்டு வருவீர்களா? நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் ஏற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் உங்கள் வாயினாலே அறிக்கையிட்டபடியினாலே கர்த்தருடைய கட்டளையின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். பேரங்கை இன்னோசையா என் பாவம் தீர்ந்து போனேனாம். என் பாவம் தீர்ந்து போனேனாம். ஆபிரகாம் ஜெபம். சாட்சியை வாழ வாழ சந்திரங்களுக்கு மகனை கிடைக்கிற தம்பி காபிரியல் சத்தியசீலன், நீங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவானவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களா? இயேசு சாமிக்காக வைராக்கியம் அனுப்பீர்களா? நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் உங்களுடைய வாயினாலே அறிக்கையிட்டபடியினாலே கர்த்தருடைய கட்டளையின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினை உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஜான் பீட்டர் ஜெர்மனி முடியும். இந்த மகிழ்ச்சியான சொல்கிறோம். சகல ஜாதிக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவை நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்ன பிரதான கட்டளையை நாங்கள் நினைக்கிறோம். காலந்தோறும் சபை அதை நிறைவேற்றிக் கொண்டு வருகிறது. அநேக ரட்சிப்புகளாக கடந்து வந்து தங்களை சாட்சியாக முன்னிறுத்தி ஞானஸ்நானத்திலே சாட்சி சொல்றார்கள். அந்த வகையிலே எங்கள் சபையில் அருமையாக 4 பேரும் முன்வந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்கள் கிறிஸ்துவுக்காக நிலைத்து நிற்கவும் கிறிஸ்துவை உயர்த்தி பிடிக்கவும் உங்களுடைய நாம மகிமைக்கென்று ஜீவனம் பண்ணவும் நீங்க உதவி செய்யுங்க. நாங்கள் சார்ந்திருக்கிற குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் சபைக்கும் இந்த நாட்டுக்கும் பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக அவர்கள் வளர்ந்தவரை நீங்க உதவி செய்யுங்க. நாங்களும் ஒருவர் ஜெபிக்க உதவி செய்யுங்க. சபையானது வளர்ந்து பிறகவும் அநேகர் ஞானஸ்தானத்திலே சாட்சியிட்டு அநேக புதிய ஆத்துமாக்கள் இந்த சபைக்குள்ள கடந்து வரவும் நீங்க உதவி செய்யுங்க. இதற்காக சபையார் எடுக்கிற முயற்சி ஒவ்வொன்றையும் கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளதை என் கர்த்தருக்கு நாமத்தில் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, ஆசையிலே சகல வாழ்வை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய
அன்பும் பரிசுத்தாவிய என்ற அன்னியின் ஐக்கியமும் நம் மனிதரோடு விசேஷமாக ஞானஸ்தானது கீழ்ப்படைந்த தேவ பிள்ளைகளோட கத்துடைய வருகிறவர்கள் நிலைத்திருப்பதாக ஆமென். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம்.